9/7/2025 தனலட்சுமி டிஎல் 9க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம்ங்க. இன்னைக்கு கணிப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். ஸ்ரீசக்தி கம்பெனிக்கு 475க்கு நம்ம கொடுத்தது ஆல் போர்டு 852 சரிங்களா. 5க்கு பவர் 0 வந்திருக்குது, 0 தான் வந்திருக்குது சரிங்களா. 14 பார்த்திங்கன்னா நம்ம 41 கொடுத்துருக்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அப்படி 14 வந்திருக்குது. அந்த 14 பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது 64, 6க்கு பவர் 1 அப்படி 64 வந்திருக்குது சரிங்களா. அப்படியே 61 மட்டும் பவர் வந்து 14 வந்திருக்கு. 0 40, இந்த 40 வந்து நான் கொடுக்கல, ஆனால் 04ன்னு எடுத்திருந்தேன். நான் 04ன்ட்டு நான் எடுத்திருந்தேன். ஆனால் 4 டபுள்ஸாக வரும்னு எதிர்பார்த்தேன். 044ன்னு வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த 14 அப்படியே வந்துட்டு திருப்பி வந்துருச்சு. 14 வந்துருச்சு. இந்த 04 அப்படியே கனெக்ட் ஆகிருப்பாருங்க. இதை நான் 04 இங்கே ஆனால் அங்கே வைக்கல. சரி மறுபடியும் 04 சரி எனக்கு 044ன்னு வரும் அப்படிங்கிறதுனால தான் 4 டபுள்ஸ் கொடுத்துருந்தேன். 044ன்னு வச்சுருந்தேன். அவன் என்ன பண்ணிட்டான் 041ன்னு வச்சு அப்படியே 041 140ன்னு வச்சு அப்படியே திருப்பி விட்டு அடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் சரிங்களா. நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாமா. எப்படி வச்சாலும் ஏதாவது ஒன்று டிஸ்ட் பண்ணி தான் அடிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் பற்றி மாற்றி வச்சு பார்க்குறோம். அப்படியே டிஸ்ட் பண்ணியே அடிச்சுட்ருக்குறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம எடுக்கிறது அப்படியே வரும்போது தான் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கும். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு தனலட்சுமி 9 சரிங்களா. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 8 சப்போர்ட்டுக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். 9க்கு பவர் 4, 8க்கு பவர் 3, 2க்கு பவர் 7ன்னு வச்சுருக்கிறேன் சரிங்களா. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 8, பி போர்டில் 9, 1, சி போர்டில் 2, 5 சரிங்களா. இந்த 3 பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம். அதிகபட்சமாக ஏ போர்டுக்கு தான் வருது. இருந்தாலும் சி போர்டுக்கும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியே கொடுத்துருக்குறேன். நாளைக்கு 3ஆம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா 8ஆம் நம்பர் சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 36, 63, 31, 89, 82, 92, 15, 35 இது செட் நம்பர். எதில் வேணாலும் ஜோடி சேரலாம். பாருங்கள், ஏதாவது ஒன்று பவரில் வரலாம். நான் கொடுத்தது அப்படியேவும் அடிக்கலாம், இல்லை திருப்பியும் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். எப்பவும் 2D எடுத்தீங்கன்னா நான் கொடுக்குறத எடுத்தீங்கன்னா கொஞ்சம் திருப்பியும் வச்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்கிறதா தான். அப்படியே வரும், சில நேரங்களில் திருப்பியும் வந்துடும் சரிங்களா. அதனால் பார்த்து நீங்கள் ஒரு நம்பர் எடுத்து வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த நம்பர் உள்ளே வரும்போது வின்னிங் கிடைக்கும் சரிங்களா. நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு டபுள்ஸ் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக 4ஆம் நம்பர் தான் டபுள்ஸாக வரணும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா 9ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 9, 4, 4, 9 அந்த மாதிரியும் நாளைக்கு அடிக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு உண்டு. 00 அதுவும் வரலாம். இல்லைன்னா 5ஆம் நம்பர் அதிகபட்சமாக வரணும். ஆனால் 0 தான் நான் மெயினாக டார்கெட் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம் எது வருதுன்ட்டு. 7 அதே மாதிரி 7ஆம் நம்பரும் வரணும், இல்லைன்னா 72ங்கிற மாதிரி வரணும் சரிங்களா. அதனால தான் நாளைக்கு 8, 3 அதுவும் வரலாம். இல்லைன்னா 8 டபுள்ஸாக இறங்கணும் சரிங்களா. பார்த்துக்கோங்க, 8 டபுள்ஸாக இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 8, 8, 2 இல்லை 8, 2, 8, 8, 9, 8, 8, 9, 8, 9 இந்த மாதிரி எப்படி வேணாலும் அடிக்கலாம், வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. பார்த்துக்கோங்க. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கிறது 491, 692, 315, 365, 892, 927. இந்த 927 பார்த்தீங்கன்னா 927ஆகவும் அடிக்கலாம், இல்லை 922ஆகவும் அடிக்கலாம், இல்லைன்னா 977ஆகவும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சரிங்களா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நம்பர் பவர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் சரிங்களா. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்குமே பவர் வந்தால் எப்படி வருங்கிறதுக்கு. 429, 012 இதுவும் இறங்கக்கூடிய நம்பர் தான். பார்த்துக்கோங்க, நாளைக்கு வந்தாலும் வரலாம் சரிங்களா. நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு எப்பவுமே வின்னிங் இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா சி போர்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்துட்டு மீது எல்லாம் கொஞ்சம் பவர் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியும் பவர் பண்ணி வைக்கணும். அப்போ வின்னிங் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. நாளைக்கு 3ஆம் நம்பர் பேஸ் கட்டாக வச்சு வரலாம், இல்லை 8ஆம் நம்பர் பேஸ் கட்டாக வச்சு வரலாம், இல்லைன்னா 8, 3ங்கிற மாதிரியும் வரதுக்கும் வாய்ப்பு உண்டு சரிங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து பவர் வச்சு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸாக வரணும், இல்லை பவர் வச்சு அடிக்கணும் நாளைக்கு சரிங்களா. நான் பேட்டர்ன் அந்த மாதிரி தான் காட்டுது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி அடிக்கிறாங்க. பவர் வச்சுன்னா 49, 05, 72, 83 அந்த மாதிரி நான் சொல்கிறேன் சரிங்களா. பாருங்கள், உங்கள் கணிப்பில் எது இருக்குது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கொஸ்டினில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.